வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து அண்மை தகவல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்படுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கி ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சப்போஸ் அவங்க அட்டாக் ஆரம்பித்தாங்கன்னா மின்சார நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. மின்வெட்டு நடந்தால் அப்போ அங்கே மக்கள் எப்படி இருக்கணும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சைரன் ஒலிக்க விட்டுட்டு மாநில அரசுகள் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளுங்க அப்படின்னு இன்றைக்கி ஒன்றிய அரசு சொன்னது. இன்றைக்கி எல்லா ஊடகங்களையும் இதான் பெரிய செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால தான் உடனே இதை பேசுகிறோம். ஒரு பக்கம் பாதுகாப்புத்துறை அதிகாரி தோவல் அவர் போய் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி போய் சந்திச்சுட்டு வந்துட்டார். இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிய அரசு, அதாவது இந்தியா என்ன செய்தாலும், அதாவது நியாயமாக என்ன செய்தாலும் இந்திய மக்கள் அதற்கு பின்னால் நிற்பார்கள், மாற்று கருத்து இல்லை. பாகிஸ்தான் அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் இராணுவம் ஒருத்தர் குற்றம் சாட்டினாலும் பாகிஸ்தானுக்கு இதுக்கு பின்னால் இந்த சதியில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிறத ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு. ஆனாலும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம நேரடியாக போர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் புல்வாமா தாக்குதல்லாம் நடத்தும் போது கூட நம்ம அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணல. இப்போ இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சர் நாங்கள் அந்த அணையை கட்டினீங்கன்னா அணையை உடைப்போம் அப்படிங்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் அங்கேருந்து பாகிஸ்தானில் ஆரம்பித்தாங்கன்னா 450 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை 1 இல்லை 2 வந்து அவங்க வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்கன்னா நாங்களும் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரதமர் மோடி அவர்களோ இந்த ஒன்றிய அரசோ இப்போ இதை அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? மே 7 அந்த தினம், மே 7 அன்று, அதாவது வந்து நாளை மறுநாள் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் போர் ஒத்திகை நடத்தணும். தமிழ்நாட்டில் அது உண்மையிலே புதுசு தான். ஏன்னா நம்ம காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் ஒத்திகைலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த சைரன் எழுப்புறது, அதேமாரி வந்து நம்ம உக்ரைன் ரஷ்யா போரை பார்த்துருக்கோம், கேள்விப்படுறோம். அதை உக்ரைன் ரஷ்யா போரை ஐயோ இந்த மாதிரி போர் நடந்துகிட்ருக்குதேன்னு டெய்லி நம்ம அனுதாபப்படுறோம். ஐயோ இவ்வளோ பேர் இறக்குறாங்களேன்னு அனுதாபப்படுறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஹமாஸ், அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம நாட்டுக்கே அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் வரும்போது இந்திய மக்கள் ஒரு பதபதப்போடு தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு தைரியம் என்ன, இந்தியா பெரிய நாடுங்க, பாகிஸ்தான் சின்ன நாடு. இது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் பாகிஸ்தான் கூட நிற்கிறது யார்? ஏன்னா நம்ம எதிரி வராரு, எதிரி கூட வர்றது யார்? துருக்கி வராங்க, சைனா. துருக்கி அப்படிங்கிறது இன்றைக்கி உலக நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறதுனே சொல்லலாம், அமெரிக்காவுக்கு அடுத்து. அந்த அளவுக்கு அவங்க அணு ஆயுதம் வச்சுருக்காங்க. அது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். எடுத்தோம் கவுத்தோம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி ஒன்றிய அரசு இவ்வளவு எப்படி சொல்கிறது யோசித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம உணர்றோம். இந்த சூழ்நிலையில் ஒன்று சொல்லிடுறோம், இந்திய அரசுக்கு நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டிய அதே நேரத்தில் இந்த படுகொலைகள் அப்படிங்கிற ஒன்றை வச்சு பல பேர் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. உள்நாட்டு பாதுகாப்பை கோட்டை விட்ட அமித்ஷா அதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம்னு சொல்கிறத முதல்ல பிஜேபியை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. அதை திசை திருப்பத்துக்காக என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்டது இவங்க தான். அவங்க வந்து அடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பாகிஸ்தான் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், அவ்வளோ வச்சுருக்கோம் இவ்வளோ வச்சுருக்கோம் நீங்கள். அப்போ உளவுத்துறையினுடைய தோல்வி. உளவுத்துறை தோல்வினா ராஜினாமா பண்ணிட்டு போங்க சார். அப்பாவி மக்கள் இறக்குறாங்க, உடனே நீங்கள் நிதி அறிவிப்பீங்க, கேட்டால் பாரத் மாதாக்கு ஜெயின் போவீங்க. எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியும்? அதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம். சரி, இப்போ இந்த போர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி ஒத்திக்கைங்கிறாங்களே, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்றிய அரசு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஒரு தகவலை சொல்கிறோம், பாருங்கள் நாங்களும் தயாராக இருக்கோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், போர் அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்குமே தீர்வு இல்லை. 15 நாட்களுக்கு மேலே போர் போனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும். பாகிஸ்தானில் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் நாம் பெஸ்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, அமெரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா 2 பேரும் எங்கள் நட்பு நாடுகள்ங்கிறார். அமெரிக்காட்டிருந்து இந்த பதில் நம்ம எதிர்பார்க்கல. ட்ரம்ப் மோடி சொல்கிறாரு ட்ரம்ப் என்னுடைய ஃப்ரெண்டு இப்படியா பேசுறது? அப்போ போர்னு வந்தால் அவங்க பக்கம் ஆள் வருவாங்க, இவங்க பக்கம் ஆள் வருவாங்க. யார் பக்கம் போகிறாங்கன்னு தெரியல. மோடி அவர்கள் என்ன ஐடியா பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரில. ஒருவேளை ஏன்னா புட்டின் வந்து பேசுகிறார். இன்னொரு சந்தேகம், கரெக்டாக புட்டின் இன்னைக்கு காலையில் பேசுகிறாரு, இதை அறிவிக்கிறாங்க. அப்போ புட்டின் அவர்கள், ஏன்னா புட்டின் அவர்கள்ட்ட நம்ம நிறையா அந்த பெட்ரோல்லாம் புட்டின் தான் வாங்கணும் சண்டை நடக்கும்போதே. ஆனால் புட்டின் அவர்கள் ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்போ ஒருவேளை பிஜேபிங்கிறது ஆட்களை சேர்க்குறாங்களா? சேர்த்தா நல்லது தான்.
அதே நேரத்தில் போர் ஒரு இறுதி முடிவு இழுக்காது அப்படிங்கிறதுல மாற்று. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்தியா மேலே வந்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொள்ளணுங்கிற ஆசையாக தீவிரவாதிகள் எந்த மதமும் இல்லை. அவங்கள முதல்ல மதத்தின் பெயரால் சொல்கிறது இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிறதே தப்பான வார்த்தை சார். தீவிரவாதிகளுக்கு மதம் ஜாதி இல்லை, அவர்கள் ஒரு அருவருக்கத்தக்க பிறவி, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அவங்கள வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த போர் பதற்றம் காரணமாக இப்போ என்ன சொல்ல வராங்க, இருக்கக்கூடிய மின் நிலையங்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். இப்போ உடனே நம்ம கேட்கலாம், சரி இந்தியா வந்து அவங்க அடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா சார் எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு, நம்ம அடித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க, அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. அப்போ சேதாரம் நமக்கும் இருக்கும், அவங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம், நமக்கும் இருக்கும். அப்போ அந்த சேதாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு பொருளாதார ரீதியில் இருக்கா. இன்றைக்கி தான் பங்கு சந்தையில் வெளிநாட்டுக்காரங்க வராங்க, நிறையா பங்குகள் ஏற்றம் தெரிவிக்கிறாங்க. திடீர்னு இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், பல பேர் பணம் போட்டிருக்க துறை, அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும், இந்தியாவுடைய வர்த்தகம் எல்லாமே பாதிக்கும். அதனால் இதை வந்து மோடி அரசாங்கம் எப்படி அணுக போகிறதுன்னு தெரியல. மோடி இந்த விஷயத்தை கவனமாக அணுகுவார்னு அவங்க சொல்கிறாங்க. அணுகினால் நல்லது. ஏன்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட, பொருளாதாரத்தை விடுங்க, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், மக்களுடைய உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏற்கனவே இவங்க நிறைய அலட்சியமாக இருந்தாங்கிறத நம்ம உள்ளே வந்து சைனா உள்ளே வரும்போது ராகுல் காந்தி சொல்லும்போது சிரித்தாங்க, நாடாளுமன்றத்திலே சொல்கிறார். 38,000 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க அவங்க, சொல்கிறாரு. இன்னமும் உள்ளே தான் இருக்காங்க. அருணாச்சல பிரதேசம் எங்களுதுங்கிறாரு. சைனா கூட உங்களால் பேசக்கூட முடியல, அதை பற்றி பேசவே மாட்டீங்க. இப்போ சைனாவுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்படா இந்தியா ஒரு வழி பண்ணான்னு. கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள். சைனாவும் துருக்கி 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அப்போ இன்னும் எத்தனை நாடுகள் சேரப்போகுதுன்னு தெரில. மோடி அவர்களோ ஒன்றிய அரசோ உண்மையிலே புத்திசாலியான அரசாக இருந்தால் உலக நாடுகளை ஒன்றி திரட்டி பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதிக்கணும். இன்னொன்று, பாகிஸ்தான் இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அமெரிக்காட்ட சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்குது, சைனாவும் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவுடைய அதிபரெல்லாம் கூட்டு நீங்கள் கொஞ்சம் குழாவினாரே மோடியும் சொல்கிறோம். அகிம்சையை உலகத்துக்கு சொன்ன காந்தி அவர்கள் பிறந்த பூமி. இதில் வந்து போர் எதற்குமே, இப்போ கூட சொல்கிறோம், இந்த போர் அப்படிங்கிற உணர்ச்சிவசப்பட்டு நீங்கள் பண்ணலாங்க சார். ஒருத்தர் கொண்டுட்டாங்கன்னு அடித்து போய் கொள்கிறோம், அது சரியான அணுகுமுறை. அப்புறம் என்ன சொல்கிறோம் சார், அவங்க தான் கொள்கிறாங்கன்னா நீங்களுமா கொள்ளணும். அவங்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதுதான் சார் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் போருக்கு போகிறேங்கிறது அவங்க பண்ணுறது நீங்களும் பண்ணுறீங்க. அவங்க அப்பாவி மக்களை பண்ணாங்க, நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. அதுலேயும் அப்பாவி மக்கள் இறப்பாங்கல்ல. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு இந்திய மக்கள் ஆதரவு கொடுத்தாலும் இதில் பல விமர்சனங்கள் இருக்கிறது. மோடி சரியாக கையாள வேண்டுங்கிறது தான் வெகுஜன மக்களின் நினைப்பு. அநேகமாக ராகுல் காந்தியும் அதுதான் சொல்லியிருப்பார். இது ஒரு அண்மை தகவல். 7ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் அந்த போருக்கான அந்த சைரன் ஒலிக்கப்படும், மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தப்படும். சிறுவர்கள் சிறுவர்கள் ஓரளவுக்கு இந்த டீனேஜ் இவங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அறிவுரை கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. இது புதுசுங்கிறதுனால இன்னும் விவரங்கள் தெரிஞ்சால் தான் இதை பற்றி நம்ம பேச முடியும். மற்றபடி இப்போ வந்து முக்கிய செய்தி, நம்ம நிறைய அண்மை தகவல் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.